இந்த 1000 கொடுத்துறது இருக்கிறதுல ஒரு மாசத்துக்கு 1000 கொடுக்கணும். ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கும் எவ்வளவு கொடுத்துருக்கணும்? 2000 கொடுத்துருக்கணும். எவ்வளவு கொடுத்தாங்க? கரெக்டா கணக்கு சொல்லுங்க. தப்பு. 10,000 கொடுத்துருக்கோம். மறந்துட்டீங்க பாத்தீங்களா? 2 மாசத்துல மறந்துட்டீங்களே. ஜனவரி 1000, பிப்ரவரி 1000, பொங்கலுக்கு 3000, அது மறந்துட்டீங்களே. பிப்ரவரி 24ஆம் தேதி காலையில எல்லா வீட்டு செல்போன்லயும் டிங்கு டிங்குன்னு ஒரு சவுண்டு. மெசேஜை ஓபன் பண்ணி பார்த்தா 5000 ரூபாய் கணக்கு வந்து மொத்தம் 10,000 ரூபாய். இந்த 2 மாசத்துல மட்டும் கொடுத்துருக்கு. இந்த ஆட்சி தொடரணுமா வேணாவா? இந்த ஆட்சி தொடர்ந்தாதானே இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வரும். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இப்ப கடைசியா தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறது நிறைய சொல்லியிருக்கிறாங்க. முதியோர் உதவித்தொகை, கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கான உதவித்தொகை, முதிர்கன்னிகளுக்கான உதவித்தொகை, இந்த மாதிரியான உதவித்தொகை இதுவரைக்கும் 1200 தராங்க. ஆட்சி திரும்ப வரும்போது எவ்வளவு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க? நல்லா சொல்லுங்க. 2000 வரப்போகுது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது 2500 தரப்போறாங்க. போன மாசம் தான் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த ஆட்சி தொடரும் போது இன்னும் ஒரு 35 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்க போறாங்க. மாநகர பகுதிகளில் வீடு இல்லாதவங்களுக்கு 10 லட்சம் வீடுகள் கட்டி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக மட்டும்தான் சொன்னதை செய்யும், செய்வதை சொல்லும் என்பதை மக்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கிறார். கடைசியா ஒண்ணு, இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறது இல்லத்தரசிங்கிற ஒரு திட்டம். அது என்ன இல்லத்தரசி திட்டம்? எத்தனை பேருக்கு தெரியாது? இல்லத்தரசி திட்டம் அந்த அம்மா ஒருத்தருக்கு மட்டும் தெரியுது. 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் தான் இல்லத்தரசி திட்டம். இல்லத்தரசிங்கிற அந்த திட்டத்தோட பேர் என்ன? அது பயன்னா ஒவ்வொருத்தருக்குமே 8000 ரூபாய்க்கான ஒரு கூப்பன் கொடுத்துருப்பாங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பன் உங்களுக்கு தேர்தல் முடிஞ்சோன்னா கைக்கு வந்துடும். இந்த கூப்பனை நீங்க வச்சுக்கின்னு நீங்க விரும்புற கடைக்கு போயிட்டு ஹோம் அப்ளைன்சஸ் எந்த கடையில் இருக்குன்னு பார்த்து அந்த கடைக்கு அந்த கூப்பன் எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு தேவையான டிவி வேணா டிவி, வெட் கிரைண்டர் வேணா வெட் கிரைண்டர், மிக்சி வேணா மிக்சி, வாஷிங் மிஷின் வேணா வாஷிங் மிஷின், இல்ல ஓவன் மாதிரி ஏதாவது வேணா வாங்கிக்கலாம். இது யார் வேணுமா வாங்கிக்கலாம். நான் வரும்போது கமல்நாதனை கேட்டேன், நம்ம அண்ணாமலை செட்டி நகர் மக்கள்லாம் எத்திராஜ் நகர், அண்ணாமலை செட்டி நகர் இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த வெட் கிரைண்டர், டிவி, மிக்சி இதெல்லாம் இருக்காப்பான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு நீங்க சொன்ன 5 இருக்குங்கன்னாரு. அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப இந்த 8000 ரூபாய் வச்சுக்கின்னு நாங்க என்ன பண்றதுன்னு. நீங்க இந்த 8000 ரூபாய் வச்சுக்கின்னு ஏற்கனவே பழசாகி போனது இருக்குல்ல, நீங்க வாங்கின இந்த ஹோம் அப்ளைன்சஸ்ல ஏதாவது ஒண்ணு ஒரு 20-30 வருஷத்துக்கு வாங்கி பழசா இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சார்ஜை போட்டு அதுக்கு மேல இந்த 8000 கொடுத்து எவ்வளவு மொத்தமா வருதோ அதுக்கேற்ற மாதிரி பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அதுக்குமா இந்த திட்டத்துல வழி இருக்கு. உதாரணத்துக்கு வெட் கிரைண்டர் இருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க, இவ்வளவு பெருசு இருக்கும். அதுல இருக்கிற உரல் இவ்வளவு பெரிய உரல் இருக்கும். நீங்க அரிசியை போட்டு கரண்ட்டை போட்டு விட்ட உடனே அது லொடக்குன்னு ஆடி 4 மணி நேரம் ஆகும் அது மாவு ஆகிறதுக்கு. இதுல பெரிய கஷ்டம் கூட. இப்ப வேற மாதிரி வந்துருச்சு. ஸ்டில்ட் வெட் கிரைண்டர். அரிசியை போட்டு நீங்க பாட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டிவி சீரியல் பார்த்துட்டு வரதுக்குள்ள அதுவா மாவு அரைச்சி அதுவா கொட்டி கொடுத்துரும். அது இன்னும் கூட கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா வரும்போது பாருங்க, அதுவா மாவு அரைச்சி அதுவா கொட்டி கொடுத்து அதுவா இட்லி சுட்டு அதுவா நம்ம தட்டுல இருந்தாலும் போட போகுது. அந்த மாதிரி அதிநவீன தொழில்நுட்பங்கள்லாம் நிறைய வந்துருது. இந்த 8000 ரூபாய் நம்ம அந்த மாதிரியான தொழில்நுட்ப கருவிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஆட்சி நீடிக்கணும்னா இதெல்லாம் வரணும். இந்த யார் ஆட்சி வரணும்? திரும்பி மு.க. ஸ்டாலின் ஆட்சி வரணும். வெல்லட்டும் வெல்லட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், வெல்லட்டும் 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 வெல்லட்டும். அந்த வகையில் நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள், உங்களுக்காக உழைப்பதற்கு அடியானுக்கு வாய்ப்பளியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.